வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் நம் பக்கம் காற்று வீசும், சில நாட்களில் எதிர்காற்றாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். நேர்மறை எண்ணம் என்பது வெறும் நல்லதையே நினைப்பது அல்ல, அது நம்பிக்கையுடன் வாழ்வதற்கான மன உறுதியும் ஆகும். ஒரு நாள் ஒரு சிறுவன் தனது ஆசிரியரிடம், "என்னால் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை" என்று சொன்னான். ஆசிரியர் சிரித்துவிட்டு ஒரு கண்ணாடி நீரில் சிறிது உப்பை சேர்த்து குடிக்கச் சொன்னார். சிறுவன் கூறினான், "அது கசப்பாக உள்ளது." பிறகு ஆசிரியர் அதே அளவு உப்பை ஒரு பெரிய ஏரியில் போட்டு அந்த நீரை குடிக்கச் சொன்னார். இப்போது சிறுவன் சொன்னான், "அது ருசியாக உள்ளது." ஆசிரியர் கூறினார், "வாழ்க்கையிலும் இதேதான். பிரச்சனை என்ற உப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் உன் மனம் அந்த கண்ணாடி அளவா அல்லது ஏரி அளவா என்பதுதான் வித்தியாசம்." நேர்மறை எண்ணம் கொண்ட மனம் பிரச்சனைகளை கூட ஒரு வாய்ப்பாக பார்க்கும். தோல்வி வந்தால் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம் எனக் கருதும். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய அத்தியாயமாக பார்க்கும் மனப்பான்மை நமக்குள் அமைதியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். நாம் தினமும் "நான் முடியும், நான் முயற்சிப்பேன், நான் வெற்றி பெறுவேன்" என்ற எண்ணங்களை மனதில் ஊட்டினால் அந்த எண்ணங்கள் நம்மை தன்னம்பிக்கையுடன் நிறைக்கும். நேர்மறை எண்ணங்கள் நம் வாழ்க்கையை ஒளிவீசும் விளக்காக மாற்றும். எந்த இருளிலும் வெளிச்சம் தேடும் மனமாக நம்மை உருவாக்கும். நேர்மறை எண்ணங்கள் நம்மை வெற்றி வழியில் நடத்தும். ஏனெனில் நம் சிந்தனையே நம் நிஜத்தை உருவாக்குகிறது.